கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். தெய்வமாக நம்ம அத்தனை பேர் உள்ளத்திலும் கேப்டன் அவர்கள் நிரந்தரமாக இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தையும் அவர் என்ன பேசினார்? மக்களே, என் மக்களே, என் மக்களே, நாங்க 4 பேர் வீட்டுக்கு வந்தா ஒருவேளை சோறு எங்களுக்கு போட மாட்டீங்களா? என்னையா காசு 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 பணம், அந்த காசு பணத்துல என்னையா இருக்கு? இதோ இருக்கு இந்த அன்பான உள்ளங்கள், என் மக்கள், இதுதாயா எனக்கு தேவை அப்படின்னு தலைவர் சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தாயாக நான் உணர்கிறேன். உறுதியாக கஞ்சா விற்பனை, போதை விற்பனை, டாஸ்மாக் படிப்படியாக குறைச்சு போதை இல்லாம ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி பணப்பாக்கத்துல இயக்க இருக்கும் டாடா மோட்டார் சிப்காட்ல நிலம் கொடுத்தவர்களுக்கு இங்க இருப்பவர்களுக்கே தான் வேலை வாய்ப்பு தர வேண்டும். ஆனா வட மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இங்க நம்ம மக்கள் வாழ்றவங்கள வஞ்சிக்கின்ற ஒரு அரசு நிச்சயமாக பாடத்தை நாம புகட்டுவோம். இதுல மாற்று கருத்து. நான் இன்னைக்கு இங்க வந்த போனன்றதுல உங்க எல்லாருக்கும் தெரியும், தலைவருக்கு உடம்பு சரியில்லைதப்போ ஸ்டாலின் அவர்கள் 2-3 வாட்டி வீட்டுல வந்து தலைவரை பார்த்தார். இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, நானும் போய் அவரை நல்லா விசாரிச்சேன். எப்படி அரசியல் நாகரிகம், அரசியல்ல ஒரு நாகரிகம், ஒரு மனிதாபிமானம், ஒரு நட்பு உணர்வோட. அப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பணப்பாக்கம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 வருஷம் இந்த ஆட்சி தான் நடக்க போகுது. ஆனா உங்க எல்லாருக்காகவும் நம்ம சோளிங்கர்ல பணப்பாக்கம் நெசவாளர்களுக்காக நாளைக்கே நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பி உடனடியாக இங்க இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வட மாநிலத்தவர்களை வெளியேற்றி நம்ம இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும்.